Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானது. ஆசைங்கிறது ஆக்சிலேட்டர் மாதிரி. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொல்லிருக்கலாம். ஆனா ரைட் சகோதரர்கள் பறக்கணும்னு பட்ட ஆசைதான் இன்னைக்கு பிளைட்டா நம்ம ஊர்ல சுத்திட்டு இருக்கு. விஞ்ஞான வளர்ச்சியின் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாமே எங்கேயோ ஒருத்தருடைய மூளையில ஆசையா உருவானதுதான். இந்த உலகம் இப்படி இல்லாம அப்படி இருந்தா நல்லா இருக்குமேங்கிறது தான் சட்ட திருத்தங்களும் சட்டங்களும் வர்றதுக்கு காரணமாவே இருந்திருக்கு. எப்ப அந்த ஆசை அளவுக்கு மீறி போய் கட்டுப்பாடு இல்லாம போகுதோ அப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி துன்பத்திற்கு காரணமாவே மாறுது. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதையும் அந்த மாதிரியான ஒரு கதை தான். ரொம்ப களைப்பான ஒரு நாளுக்கு பிறகு வீட்டுக்கு கிளம்ப தயாராயிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். பார்க்க வேண்டிய சில கேஸ் ஃபைல்களை பார்த்து முடிச்சுட்டு கிளம்ப தயாராகிறாரு. ஸ்டேஷன்ல இருக்கிற கிளாக் 11 மணியை காமிக்குது. இன்ஸ்பெக்டர் வாசல்ல வந்து நிக்கும் போது பதட்டமா உள்ள ஓடி வராங்க ஒரு அம்மா. சார் சார் என் பொண்ணை காணோம் சார். மேடம் பதறாதீங்க, உள்ள வாங்க. என்னாச்சு? இன்னைக்கு காலேஜ்க்கு போயிட்டு வர வேண்டியவ சார். 6 மணிக்கே வந்துடுறேன்னு சொல்லிருந்தா, இன்னும் காணோம் சார். போனுக்கு ட்ரை பண்ணீங்களா? அவ போன் சாயங்காலத்துல இருந்து சுவிட்ச் ஆஃப்னே வருது சார். இல்லைங்க, இந்த காலத்துல பசங்க எல்லாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது லேட் ஆச்சுன்னு வீட்டுக்கு வந்து நிக்க போறாங்க. இல்ல சார், என் பொண்ணு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வா. லேட் ஆச்சுனாலும் எனக்கு போன் பண்ணிடுவா சார். சரிங்க, சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்தா? இருக்காது சார், அவ கையில எப்பவுமே ஒரு பவர் பேங்க்கும் சார்ஜரும் வச்சிருப்பா சார். சார், நான் ரொம்ப சீக்கிரம் வந்துட்டேன்னு நீங்க யோசிக்கலாம், ஆனா எனக்கு தெரியுது சார், என் பொண்ணுக்கு என்னவோ ஆயிருக்கு சார். சாச்சா, நீங்க சீக்கிரம் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா போலீஸுக்கு வேலை ஈஸி தான், குவிக்கா கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க உட்காருங்க. யோ, இந்த அம்மா கிட்ட பேப்பர்ல டீடைல்ஸ் எழுதி வாங்கியா. தண்ணி குடுக்கறீங்களா? 6 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொன்ன பொண்ணு 11 மணி வரைக்கும் வரலங்கிறதுனால பதட்டமா போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணை பத்தின டீடைல்ஸ் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிச்சீங்களா? அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவ 3 மணிக்கே காலேஜ்ல இருந்து கிளம்பிட்டதா சொல்றாங்க சார். 3 மணிக்கு கிளம்பி 6 மணிக்கு வரேன்னு உங்க பொண்ணுக்கு காதல் கீதல்னு ஏதாச்சும் இருக்கா? இல்ல சார், அப்படி எதுவும் இல்ல சார். அவ ப்ராஜெக்ட் விஷயமா போறதா இருந்தது, கேன்சல் ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துருவேன்னு எனக்கு அப்டேட் பண்ணா சார். எல்லா அப்பா அம்மாவும் சொல்றதுதான். ஷோரா அந்த மாதிரி எதுவும் கிடையாதுல்ல? என் பொண்ணுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும். யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? தெரியலையே சார். அவங்க அம்மா கொடுத்திருந்த கம்ப்ளைண்ட்ல இருந்து கிடைச்ச டீடைல்ஸ் இதுதான். பொண்ணோட பேரு பூர்ணிமா. MSc பயோடெக்னாலஜி படிச்சிட்டு இருக்காங்க KAC காலேஜ்ல. 22 வயசு. அம்மாவை பொறுத்த வரைக்கும் பொண்ணுக்கு காதல், பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. பொண்ணு வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையுமே தான் கிட்ட சொல்லிருவான்னு தீர்க்கமா நம்புற ஒரு அம்மா. 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு காலையில கிளம்பின பொண்ணு மதியானம் போன் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருவேம்மான்னு சொல்லியிருக்கா. ஆனா சாயங்காலம் 5:30 மணிக்கு பொண்ணு வீட்டுக்கு வரலன்னு அம்மா போன் பண்ணும்போது போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அம்மா பூர்ணிமாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணி விசாரிச்ச பொழுது 2:55க்கு கேப் புக் பண்ணி அந்த கேபுக்குள்ள அவ ஏறிட்டதா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. கேப்ல ஏறின பொண்ணுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் இப்ப கண்ணு முன்னாடி இருக்கிற கேள்விக்குறி. வழியில ஏதாவது ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அதுலயும் ஒரு கிளாரிட்டி வச்சிருந்தாங்க. பொண்ணை காணோன்னு தெரிஞ்ச உடனே நேரா வண்டி எடுத்துட்டு காலேஜ் வரைக்கும் போய் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நடுவழியில எங்கேயாவது பொண்ணு மாட்டிட்டு இருப்பாளோங்கிற சந்தேகத்துல. காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வர்ற வழியில அசம்பாவிதமான விஷயங்கள் எதுவுமே நடக்கலங்கிறத அவங்க அம்மா உறுதிப்படுத்துறாங்க. அப்போ 3 மணிக்கு காலேஜ் வாசல்ல இருந்து கேப் ஏறின பூர்ணிமாக்கு என்ன ஆச்சு? காலேஜ் படிக்கிற பொண்ணான பூர்ணிமா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் வாசல்ல இருந்து கேப்ல ஏறி இருக்காங்க 3 மணிக்கு. நேரம் இப்போ 11 மணி. இப்ப வரைக்கும் பூர்ணிமாவை பத்தி எந்த தகவலும் இல்ல. பதறி போன அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இன்ஸ்பெக்டர் விசாரணை ஆரம்பிச்சாரு. யோ, அந்த பொண்ணோட செல்போன் டீடைல்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுங்க. எந்த ஆப் யூஸ் பண்ணி கால் டாக்ஸி புக் பண்ணாங்கன்னு செக் பண்ணணுமே, அது யார் செக் பண்றது?
சார் அந்த பொண்ணு எப்பயுமே இந்த ஆப் யூஸ் பண்ணி தான் கேப் புக் பண்ணுமா சார்? எப்ப கேப் புக் பண்ணாலும் அவங்க அம்மாக்கு ரைட் டீடைல்ஸ் SMS வந்துருமா சார்? ஆனா இந்த வாட்டி தான் வரலன்னு சொல்றாங்க. அதான் வேற ஏதாவது ஆப் யூஸ் பண்ணி புக் பண்ணிருக்குமான்னு ஒரு டவுட். அந்த பொண்ணோட போன் நம்பர் வாங்கிட்டீங்களா? என்ன 3 ஆப் இருக்கா? அந்த 3 ஆப் காரங்களையும் பிடிச்சி இந்த பொண்ணோட போன் நம்பர் கொடுத்து அவ எந்த ஆப்பை யூஸ் பண்ணிருக்கான்னு செக் பண்ணுங்க சார். அதே மாதிரி அந்த பொண்ணோட போன் 4:40 வரை ஆன்ல தான் சார் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த டவர்ல கடைசியா இருந்துச்சு இந்த டீடைல்ஸ் எடுக்க சொல்லிட்டீங்களா? சார் அந்த பொண்ணு காலேஜ்ல இருந்து கடைசியா இருந்த டவர் வரல எல்லாத்தையும் ட்ராக் பண்ண சொல்லிருக்கேன் சார். ரூட் மேப் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம கைக்கு வந்துடும் சார். அதே மாதிரி அந்த பொண்ணோட செல்போன் ரெக்கார்ட்ஸை எடுத்து இந்த நெருக்கமானவங்க அடிக்கடி போன் பேசுறவங்க லிஸ்ட்ல எடுங்க. பொண்ணு கடைசியா எந்த ரூட்ல டிராவல் பண்ணாங்கிறதுக்கான ஒரே ஒரு டிஜிட்டல் எவிடன்ஸ் அவ கையில இருந்த செல்போன் மட்டும்தான். அந்த செல்போன் எந்தெந்த டவர்ல டிராவல் ஆச்சு அப்படிங்கறத வச்சு அந்த பொண்ணு கடைசியா எங்க இருந்தான்றத ட்ராக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. பூர்ணிமாவை பத்தி அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்ச வரைக்கும் அம்மா கிட்ட மறைக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பெரிய ரகசியங்கள் இல்லன்னு, திடீர்னு காணாம போற அளவுக்கு அந்த பொண்ணு வாழ்க்கையில எந்த விஷயமும் இல்லன்னு சொல்றாங்க. இந்த காதலுக்கு வீட்டுல எதிர்ப்பு, அந்த எதிர்ப்பை தாக்கு பிடிக்க முடியாம ஓடி போறதுன்ற ஆங்கிள் எல்லாத்தையும் கூட போலீஸ் விசாரிச்சிட்டாங்க. எல்லா பக்கமும் ஒரே பதில் தான், பூர்ணிமா அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு. இதுக்கு நடுவுல வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த பூர்ணிமாவுடைய அப்பா கமிஷனர் லைன்ல பிடிக்க கமிஷனர் சைட்ல இருந்து பிரஷர் ஒரு பக்கம். எவ்வளவு வேகமா இந்த கேஸ விசாரிக்கணும்னு போலீஸ் ஆசைப்பட்டாலும் கையில இருக்கிற விஷயங்கள் கொஞ்சமா இருக்கிறதுனால எதை நோக்கி போறதுன்ற ஒரு குழப்பத்துல தடுமாறி நின்னாரு இன்ஸ்பெக்டர். சார் அந்த பொண்ணு யூசுவலா புக் பண்ற ஆப்ல தான் சார் புக் பண்ணிருக்கா. ஆனா இன்னைக்கு அந்த ரைட் டீடைல் அவங்க அம்மாக்கு போல. 6 மணிக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ஆனா 3 மணிக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பிட்டா. ரைட் டீடைல்ஸ் அவங்க அம்மாக்கு ஷேர் பண்ண வேண்டாம்னா அப்ப அவங்க அம்மா கிட்ட அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்னு தான் அர்த்தம். சார் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு காரை வீட்டுக்கே புக் பண்ணல, ஏதோ பார்க்குக்கு புக் பண்ணிருக்கா. அவங்க அம்மா நினைக்கிற மாதிரி இல்ல போலயே பூர்ணிமா. ஆஃப்டர் ஆல் அவ மனசுல வேற ஏதோ ஒரு பிளான் இருந்திருக்கு. ஆனா அவ பிளான் படிதான் நடக்குதா இல்ல அந்த பொண்ணு இங்க சிக்கிருச்சான்னு தெரியலையே. போலீஸ் விசாரணையுடைய முதல் கட்டமே பாதிக்கப்பட்டவங்க அல்லது குற்றம் செய்யறவங்களுடைய பிஹேவியரியல் சேஞ்ச்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ரெகுலரா ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருக்கிற மனுஷன் அதுல இருந்து தன்னுடைய ரெகுலர் ரொட்டீனை மாத்தும் போதுதான் தவறுகள் ஆரம்பிக்குதுன்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. பிஹேவியரியல் பேட்டர்ன், அதாவது நம்ம ரெகுலரா செய்யற விஷயங்கள் மாறும்போது நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு விஷயம் மாறி இருக்குதுங்கிறது தான் உண்மை. பூர்ணிமாவுடைய வாழ்க்கையில அப்படி மாறின விஷயம் என்னங்கிறது தான் இன்ஸ்பெக்டர் முன்னாடி இருந்த கேள்வியே. பூர்ணிமா கார் புக் பண்ணல, அந்த பார்க் வாசல்ல சிசிடிவி கேமரா இருக்கான்னு செக் பண்ணீங்களா? சார் அந்த பார்க் வாசல்ல 2 கேமரா இருக்கு சார். அந்த 2 கேமரால இருந்து 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் கேட்டிருக்கோம் சார். பூர்ணிமா உண்மையில அந்த பார்க்குக்கு தான் போனாலா, அப்படி அவங்க இறங்கினானா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ற டீடைல்ஸ் எல்லாம் உடனே கலெக்ட் பண்ணுங்க சார். பூர்ணிமா புக் பண்ணிருந்த கார் டிரைவரோட நம்பர் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்களா? அது வந்துருச்சு சார். அந்த ஆளுக்கு போன போடு. பூர்ணிமாவை காலேஜ்ல இருந்து பிக் பண்ண கால் டாக்ஸி டிரைவர் குமரேசனுடைய போன் நம்பருக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்காரங்க. The number you're calling is currently switched off. சார் Please போன் try சுவிட்ச் ஆஃப் later. ஆகுது சார். நினைச்சேன் அங்கதான் ஏதோ பிரச்சனையா இருக்குது. அவனோட அட்ரஸ் டீடைல்ஸ் முதல்ல வாங்க. சார் ஒரு நிமிஷம் சார், அவன் போன் எடுக்க இப்ப அவைலபிள்னு மெசேஜ் வந்திருக்கு சார். என்னையா சொல்ற? போன போடு. ஹலோ குமரேசனா? ஆமாங்க, நீங்க யாரு? யோ நான் A3 போலீஸ் ஸ்டேஷன் ஏடி பேசுறேன். எங்க இருக்க சார்? நான் இப்பதான் சார் ட்ரிப் முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ எந்த ஏரியால இருக்க? முதல் ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கு நான் ஒன்னும் பண்ணலையே சார். மதியானம் 3 மணிக்கு இந்த KCA காலேஜ் வாசல்ல இருந்து ஒரு பிள்ளைய பிக் பண்ணல சார்? ஞாபகம் இல்லையே சார். ஏய் உண்மையை மட்டும் சொல்லு சார். ஒரு நிமிஷம் சார், ட்ரிப் ஷீட் பார்த்தா ஞாபகம் வந்துடும் சார். ஏய் காலேஜ் கிட்ட பிக் பண்ணிருக்க, அந்த பார்க் கிட்ட அந்த பிள்ளைய இறக்கி விடணும். ஆமா சார் ஞாபகம் வந்துருச்சு சார். அந்த பொண்ணு, ஆமா சார், பார்க் கிட்ட இறக்கி விட்டேன் சார். எத்தனை மணிக்கு சார்? அது ஒரு நிமிஷம் சார், அது ட்ரிப் பார்த்தாதான் சார் தெரியும். 3 மணிக்கு பொண்ணை ஏத்திருக்க, எத்தனை மணிக்கு இறக்கி விட்ட? சார் 3:47க்கு ட்ரிப் முடிஞ்சிருக்கு சார். இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்க போனா ஏதாவது பாத்தியா? சார் இறக்கி விட்ட அப்புறம் அந்த பொண்ணை நான் கவனிக்கல சார். யோ அடுத்த ட்ரிப் பிக்கப் பண்ண நிக்கும் போது அந்த பொண்ணு ஆயிட்டே பேசுறது அந்த மாதிரி ஏதாவது பாத்தியா? சார் சத்தியமா ஞாபகம் இல்ல சார். பார்க் கிட்ட அந்த பொண்ணை இறக்கி விட்டுட்டு வண்டியை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அடுத்த ட்ரிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். ரியர்வியூ மிரர்ல அந்த பொண்ணு பார்க் வாசல்ல நின்னுட்டு இருக்கிறது மட்டும் தெரிஞ்சு சார். அவ்வளவுதான் சார். எவ்வளவு நேரம் நீ அந்த இடத்துல நின்ன? சார் ஒரு 3 நிமிஷம் இருக்கும் சார். அடுத்த ட்ரிப் பிக்கப் ஆச்சு, நான் கிளம்பிட்டேன் சார். சரி நீ ஸ்டேஷனுக்கு வந்துரு. சார் நான் தான் எதுவுமே பண்ணலையே சார். யோ நீ சொன்னதெல்லாம் வந்து வாக்கு மூலமா எழுதி கொடுத்துட்டு போயா?
கேப் டிரைவர் சொல்ற விஷயத்த வச்சு பார்க்கும்போது 3 மணிக்கு காலேஜ்ல இருந்து கிளம்பின பூர்ணிமா 3:45க்கு பார்க் வாசலுக்கு வந்தாச்சு. பார்க் வாசல்ல உள்ள போகாம வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான்னா அவ அங்க வேற யாரையோ மீட் பண்றதுக்காக காத்துட்டு இருந்திருக்கா. பார்க்குக்கு உள்ள நடக்க வேண்டிய மீட்டிங் இல்ல, அது வெளியில நடக்க வேண்டிய மீட்டிங் தான். உள்ள நடக்க வேண்டியதா இருந்தா அவ உள்ள போய் உட்காந்துருப்பாங்கிற யோசனை இன்ஸ்பெக்டருடைய மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சது. சார், அந்த பார்க்கோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு சார். அந்த கேப் டிரைவர் சொன்ன கதையோட மேட்ச் ஆகுதா சார்? அவன் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கேட் வாசல்ல 3:47 இறக்கி விட்டுருக்கான் சார். பூர்ணிமா பார்க்குள்ளேயே வரல, வெளியே நின்று இருக்காங்க சார். எக்ஸாக்டா ஒரு 6 நிமிஷம் கழிச்சு ப்ளூ கலர் கார் ஒன்றுல ஏறி போயிருக்காங்க சார். அந்த காரோட நம்பர் பார்க்க முடிஞ்சா? இல்ல சார், அது ஒரு மாதிரியான ஆங்கிள், 2 கேமராலுமே நம்பர் வரல. அட்லீஸ்ட் அந்த கார் ஓட்டிட்டு போனால அவன் ஃபேஸையாவது கேப்சர் பண்ண முடிஞ்சா? சார், அதான் அந்த கேமரா ரெண்டுமே பூர்ணிமா உட்கார்ந்த சைடு மட்டும் தான் சார் ஃபோக்கஸ் ஆயிருக்கு. யோ, அந்த ப்ளூ கலர் காரு என்ன மேக்கு அதாவது நமக்கு தெரியுமா? சார், அந்த டீடைல் எடுத்தாச்சு சார். அந்த ஏரியால இருக்கிற 2 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலையும் இந்த கார் கேப்சர் ஆயிக்கான்றத செக் பண்ணுங்க. கார் நம்பர் டீடைல்ஸ் பிடிச்சிட்டா பூர்ணிமாக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சார் இன்ஸ்பெக்டர். ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொரு அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருக்குதுங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது. அம்மா கிட்ட சொல்லாம பூர்ணிமா பார்க் வாசல்ல யாருக்காகவோ காத்திருந்ததும் ஒரு கார்ல அவங்க ஏறி உட்கார்றதையும் பாக்குற போலீஸ்க்கு பூர்ணிமா தன்னுடைய அம்மா கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிருக்காங்கிறது உறுதியாகுது. ஆனா காருக்கு உள்ள உட்கார்ந்திருந்தது யாரு, அவனுக்கும் பூர்ணிமாவுக்கும் என்ன சம்பந்தம், எதனால பூர்ணிமா அம்மா கிட்ட அதை மறைச்சாங்க, கார்ல ஏறி எங்க போயிருக்காங்க, இந்த கேள்விக்கான பதில்களை தான் இப்போ இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருக்காரு. 2 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலையும் அதே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நீங்க செக் பண்ணும்போது இந்த கார் எங்கேயாவது கிராஸ் ஆயிருந்தா அதை ஈஸியா பிடிச்சிட முடியும் நம்பினாரு இன்ஸ்பெக்டர். ஆனா அடுத்த 20 நிமிஷமா தேடியும் எந்த இடத்துலயும் இந்த ப்ளூ கலர் கார் வரவே இல்லை. சார், அது மட்டும் இல்ல, ஒரு 4 சிசிடிவி கேமரா தப்பான ஆங்கிள் போக்கஸ் ஆயிருக்கு. அதுல 2 ஆபரேட்டே ஆகல சார். எதிர்பார்த்த முடிவு கிடைக்காதுங்கிற ஏமாற்றத்துல இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது இன்னொரு முக்கியமான லீட் அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல வந்தது. யோ, பூர்ணிமா அந்த காருக்குள்ள ஏறின ஃபுட்டேஜ திரும்ப பிளே பண்ணு. சார், இதுவா? அப்படியே ஸ்டாப் பண்ணு. கார் கதவு திறந்ததுக்கு அப்புறம் பூர்ணிமா கிட்ட ஒரு 2 செகண்ட் தயக்கம் தெரியுது பாரு. ஆமா சார், உடனே உள்ள ஏறாம காருக்குள்ள ஏதோ தேடுற மாதிரி தெரியுது சார். அந்த இன்னொரு கேமராவை பிளே பண்ணு. சார், இதுல கொஞ்சம் பூர்ணிமாவோட முகம் கொஞ்சம் கிளியரா தெரியுது பாருங்களேன். டிரைவர் சீட்ல பூர்ணிமா எதிர்பார்த்த ஆள் இல்ல, அந்த ஆளை தேடுற மாதிரி இருக்குல்ல. அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணு. போன் எடுத்து யாருக்கும் மெசேஜ் டைப் பண்றாங்க சார். எத்தனை மணிக்கு பூர்ணிமாவோட போன் ஆஃப் ஆச்சுன்னு சொன்ன? 4:40 சார். 3:53க்கு இந்த காருக்குள்ள ஏறி இருக்கா. 4:40ன்றது கிட்டத்தட்ட 47 நிமிஷம். பூர்ணிமாவோட செல்போன் டவர் டீடைல்ஸ் கேட்டோமே, வந்துருச்சா? சார், இப்பதான் சார் வந்துச்சு. இதே ரூட்ல பூர்ணிமாவுக்கு க்ளோஸா டிராவல் ஆன வேற எந்தெந்த நம்பர்ஸ் இருக்குன்றத பாருங்க. அண்ட் பூர்ணிமா யாருக்கும் மெசேஜ் அனுப்புறாள்ல, அது யாருன்றத ட்ராக் பண்ண முடியுதா? சார், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்காங்க. கம்பெனி கிட்ட கேட்டிருக்கோம். வர்றதுக்கு எப்படியோ ஒரு 2 நாள் ஆகும் சார். யோ, இந்த ஃப்ரேம் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணு. போனை காதல வச்சிருக்கால, யாருக்கோ டயல் பண்ணிருக்கா அந்த பொண்ணு. ஆமா சார், ஆனா அவுட் கோயிங் கால் எதுவுமே பேசின மாதிரி இல்லையே சார். ரெக்கார்ட்ஸ் எல்லாத்துலயுமே பாத்துட்டேனே. கடைசியா அந்த பொண்ணு கால் பண்ணது அந்த கால் டாக்ஸி டிரைவருக்கு மட்டும்தான். இல்ல யாருக்கோ ட்ரை பண்ணிருக்கா, அவங்க போன் எடுக்கல. என்னோட கெஸ்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஆளை பாக்குறதுக்கு தான் பூர்ணிமா பார்க் போயிருக்கணும். அவன் வரலையான்றதுதான் காருக்குள்ளயும் தேடி இருக்கணும். அதே சார் அவனா இருக்க போது, ஒரு அவளா இருக்க கூடாதா? அவளா இருந்தா அம்மா கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அது ஒரு அவன்றதுதான் என்னோட டவுட். பூர்ணிமா கடைசியா ட்ரை பண்ணது யாருடைய நம்பர் அப்படிங்கறத பூர்ணிமாவுடைய கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணிமாவுடைய நெட்வொர்க் ஆபரேட்டர் கிட்ட இருந்து பூர்ணிமா டயல் பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் வாங்கும் பொழுது பூர்ணிமா அடிக்கடி கால் பண்ண லிஸ்ட்ல இருந்து ஒரு நம்பரும் பூர்ணிமா கடைசியா டயல் பண்ண நம்பரும் மேட்ச் ஆகுது. சார், இந்த நம்பர் பூர்ணிமாவோட சேர்ந்தே டிராவல் ஆயிருக்கு சார். எந்த இடத்துல? பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனா பார்க்ல இருந்து ஆஃப் ஆன இடம் வரைக்கும் கூடவே டிராவல் ஆயிருக்கு சார். கையில இருக்கிற விஷயங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா போலீஸுக்கு ஒரு சின்ன லீடு கிடைக்க ஆரம்பிக்குது. பூர்ணிமா யாருக்கோ போன் பண்ணிருக்காங்க, அந்த நம்பரோட ரெகுலரா தொடர்புலயும் இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த நண்பர்களும் கிடையாதுங்கிறத பூர்ணிமாவுடைய அம்மாவும் தோழர்களும் அடிச்சு சொல்றாங்க. அந்த நம்பர் யாரு, என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் எப்படி?
இன்ஸ்பெக்டர் கேட்ட அடுத்த 9வது நிமிஷம் அவர் கையில அந்த நம்பர் யாரோடதுங்கிற டீடைல்ஸ் வந்திருந்தது. அந்த நம்பர் ஆண்டனிங்கிறவருடைய பெயர்ல பதிவாயிருக்கு. ஆண்டனியினுடைய அட்ரஸ் இருந்த ஏரியாவுக்கும் பூர்ணிமாவுடைய ஏரியாவுக்கும் நிறைய தூரங்கள் இருந்தது. ஆண்டனியினுடைய டேட் ஆஃப் பர்த் படி அவருக்கு 29 வயசு, பூர்ணிமாக்கு 22 வயசு. இவருக்கும் ஆண்டனிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி இன்ஸ்பெக்டர் மனசுல ஓட ஆரம்பிக்குது. என்ன சம்பந்தமா இருந்தாலும் பூர்ணிமா ஆண்டனி இல்லாத போது ஒரு கார்ல ஏறி இருக்காங்க. அந்த காரை ஆண்டனி ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்கிறாருன்னா எங்கேயோ ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. பூர்ணிமா கார்ல ஏறும்போது அவளுக்கு இருந்த தயக்கம் அவளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் காருக்கு உள்ள இல்லங்கறத உறுதிப்படுத்தி இருக்கு. ஆனா அவர் ரெகுலரா பேசிட்டு இருக்கிற ஒருத்தருடைய செல்போன் அவளை க்ளோஸா ட்ராக் பண்ணிருக்குங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்களை கொடுத்துச்சு. யார் இந்த ஆண்டனி? ஆண்டனிக்கும் பூர்ணிமாக்கும் என்ன சம்பந்தம்? எதனால இவங்க 2 பேரும் அடிக்கடி பேசிட்டு இருந்திருக்காங்க? அன்னைக்கு பூர்ணிமா ஆண்டனிக்கு அனுப்புனது என்ன மெசேஜ்? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சா இந்த கேஸ கிராக் பண்றது ரொம்ப ஈஸின்னு தோணுச்சு இன்ஸ்பெக்டருக்கு. இந்த ஆண்டனி பத்தின பூரா இன்ஃபர்மேஷன் இன்னும் 5 நிமிஷத்துல என் கையில இருக்கணும். அதோட பூர்ணிமா போன காரோட டீடைல், மேக்கு, கலரு இத வச்சு ட்ராக் பண்ணி எனக்கு உடனே சொல்லுங்க. நம்ம பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல வேற எந்த காரும் க்ளோஸா ஃபாலோ பண்ண மாதிரி ஃபுட்டேஜ்ல இல்ல சார். நம்ம பார்த்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பூர்ணிமா போன காரை அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு எந்த காரும் ஃபாலோ பண்ண மாதிரியே தெரியல சார். அப்போ பைக்ல ஃபாலோ பண்ணிருப்பாங்களோ? சார், பூர்ணிமா ஆண்டனியை தேடிதான் அந்த கார்ல ஏறி இருக்கானா, ஆண்டனி எதுக்கு சார் அவளை விட்டுட்டு பின்னாடியே பைக்ல ஃபாலோ பண்ணணும்? யோ, பொள்ளாச்சி கேஸ படிச்சதுக்கு அப்புறம் கூட உனக்கு இந்த மாதிரிலாம் சந்தேகம் வருதா? சார், ஆண்டனியோட செல்போனும் பூர்ணிமாவோட செல்போனும் ஆஃப் ஆனது ஒரே டைம் தான் சார். சார், இன்ஃபேக்ட் ரெண்டுமே ஒரே டவர்ல தான் இருக்கு. அப்ப ஆண்டனி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா பூர்ணிமாவை கண்டுபிடிச்சிடலாம். யோ, அந்த ஆண்டனியோட டீடைல்ஸ் கேட்டல, என்னாச்சு சார்? பீட் காப் இப்பதான் அவர் வீட்டு வாசலுக்கு போயிருக்காராம். 2 நிமிஷம் சார். ஆண்டனியுடைய செல்போனும் பூர்ணிமாவுடைய செல்போனும் ஒரே ரோட்ல தான் டிராவல் ஆயிருக்கு, ஒரே நேரத்துல ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, ஒரே டவர்ல தான் இருந்திருக்கு. இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஆண்டனி பூர்ணிமாவை ஏமாத்தி எங்கேயோ கடத்திட்டு போன மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். ஆண்டனிய பத்தின முழு விவரங்கள் கையில இல்லாதனால ஆண்டனி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சா பூர்ணிமாவை கண்டுபிடிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை இன்ஸ்பெக்டருக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. ஆண்டனியுடைய வீட்டு வாசல் கதவை பீட் காப் போலீஸ்காரர் தட்டும் போது நேரம் காலை 5:30. இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம் சரியா இருந்ததுன்னா ஆண்டனி இந்நேரம் வீட்ல இருக்க கூடாது, அல்லது ஆண்டனி வீட்ல இருந்தான்னா அதே வீட்ல தான் பூர்ணிமாவும் இருக்கணும். பீட் காப்பினுடைய அழைப்புக்காக இன்ஸ்பெக்டர் காத்துட்டு இருந்தாரு. ஆனா வந்த இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருந்தது. சார், ஆண்டனி வீட்ல தான் இருக்கானா? பீட் காப் அவரை பிக்கப் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துருக்கா சார். ஆண்டனி வீட்ல இருக்கானா? ஒரு தடவை வீட்டை செக் பண்ணிட்டு வர சொல்லு. சார், வாரண்ட் இல்லாம போடலங்க வாரண்ட். காலைல 5:30 மணிக்கு எந்த ஜட்ஜியா இருப்பான்? வீட்டை செக் பண்ண சொல்லியா? யோ, அவன் அப்படியே வெளியே நிக்க வச்சுட்டு நீ வீட்டுக்குள்ள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வா, அந்த பொண்ணு இருக்கான்னு. டேய், அவனை வெளில நிக்க வச்ச ஓடிட்டானே, என்ன பண்ணுவீங்க? யோ, அவன் அப்படியே கையோட கூட்டு உள்ள போ. சார், வீட்டுக்குள்ள அம்மா தங்கச்சி எல்லாம் இருக்காங்கன்னு கத்துறான் சார். ஒடிக்கிறானுங்க. அவனை ஸ்டேஷன் கூட்டு வா, பாத்துக்கலாம். அடுத்த 45வது நிமிஷம் ஆண்டனி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருந்தான். கண்ணு முழுக்க கலவரம். எதுக்காக காலையில 6:30 மணிக்கு நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள கூட்டிட்டு வந்திருக்காங்கிற கேள்வி அவன் முகம் முழுக்க தெரிஞ்சது. பீட் போலீஸ்காரர் எந்த விதத்திலயும் அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலங்கிறது அவனுடைய குழப்பத்துல தெளிவா தெரிஞ்சது. ஆனா குழப்பம், பயம் இந்த மாதிரி உணர்வுகளுக்கு நடுவுல எங்கேயுமே அவன் முகத்துல குற்ற உணர்ச்சி இல்லவே இல்லை. யோ, ஒண்ணு இவனுக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும், இல்ல பயங்கரமான சைக்கோவா இருக்கணும். மூஞ்சில ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கா சார். 15 நிமிஷமா அந்த செல்லுல தனியா உட்கார வச்சிருக்கோம். எதுக்கு சார்ன்ற கேள்வியை தவிர வேற ஒண்ணுமே பேச மாட்டான். ஆண்டனி எதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம் தெரியுதா? சார், அததான் சார் எல்லார்கிட்டயும் கேக்குறேன். காலை 5:30 மணிக்கு கதவை தட்டி எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்திருக்கீங்க? நான் எதுவுமே பண்ணலையே சார். பூர்ணிமா யாரு? இந்த கேள்வியை இன்ஸ்பெக்டர் கேட்ட உடனே ஆண்டனியனுடைய முகத்துல குழப்பங்கள் மறைஞ்சு சின்னதா ஒரு பயம், மெலிதான ஒரு ஆச்சரியம் பரவ ஆரம்பிச்சது. பூர்ணிமா என்னோட ஃப்ரெண்டு சார். ஏய், ஃப்ரெண்டுனா? சார், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு சார். டேய், நேத்து அந்த புள்ள உன் கூட தானே இருந்துச்சு? சார், இல்ல சார், என் கூடலாம் இல்ல சார். என்ன காதலா? இல்ல சார், காதல்லாம் இல்ல சார், தெரியும் சார், அவ்வளவுதான். தம்பி ஆண்டனி, போலீஸ்காரங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க மட்டும் தான் புத்திசாலி, போலீஸ்காரெல்லாம் முட்டா
நினைக்க கூடாது. பூர்ணிமா நேத்திக்கு ஒன்னு போன் பண்ணாலா? மீட் பண்ண வரேன்னு சொன்னாலா? மீட்டிங் பண்ணலான்னு பிளான் பண்ணீங்களா? பூர்ணிமாவை நீ பின்னாடியே ஃபாலோ பண்ண. சத்தியமா சொல்றேன் சார். நான் ஐயா கிட்டே எகிர்ற பொம்பளை புள்ள கேஸ் அவ வாழ்க்கைன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். இல்லனா நான் ஐயா இப்பயா நியூஸ்ல போட்டு நாஸ்தி பண்ணிடுவோம். சார் சத்தியமா நான் எதுவும் பண்ணல சார். நேத்து முழுக்க ஆபீஸ்ல தான் சார் இருந்தேன். நீங்க வேணா விசாரிங்க சார். ஏன் ரைஸ் ஆகுற? ஏன் ரைஸ் ஆகுற? மெதுவா பேசு. பொம்மால தப்பு இல்ல, மெதுவா பேசுறா. சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சார். நீங்க வேணா ஆபீஸ்ல கேளுங்க சார். நான் ஃபுல் டே ஆபீஸ்ல தான் சார் இருந்தேன். நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க சார். நீங்க சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப ஐயா கிட்ட ரைஸ் ஆயிட்டே இருக்க. சார் சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவுமே பண்ணல சார். பூர்ணிமா எனக்கு தெரியும் சார். அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லுச்சு சார். நான் வேணாம்னு சொல்லிட்டேன் சார். நேத்து மீட் பண்ணலான்னு கூப்பிட்டா நான் மீட் பண்ண கூட போல சார். நீங்க வேணா கேளுங்க சார். நான் ஆபீஸ்ல தான் சார் இருந்தேன். உன் போன் எங்கடா? போனை காணும் சார். என்னது? போன நேத்து லஞ்ச்ல இருந்து காணும் சார். என்னையா சொல்றியா? சார் பையன் புழுகுறான் சார். அது எப்படி நேத்து அந்த டைம்ல மட்டும் போன் காணாம போயிருமா? அந்த பொண்ணு தான் வண்டியில ஏறதுக்கு முன்னாடி அவனுக்கு மெசேஜ் பண்ணாலே, நம்ம தான் பார்த்தோமே. சார் ஒரே ஒரு நிமிஷம் சார். நான் சொல்ற நம்பருக்கு மட்டும் போன் பண்ணுங்க சார். அது ஏமா அது? சார் என் ஆபீஸ் ஹெச்ஆர் சார். நான் அவங்க கிட்ட தான் என் போன் காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் சார். உன் ஹெச்ஆர் நான் உனக்கு கூட்டு கலவானியா? சார் சிசிடிவி கேமரா எல்லாம் கூட செக் பண்ண சார். நீங்க ஒரே ஒரு தடவை கேட்டு பாருங்க சார் ப்ளீஸ் சார். சரி நம்பர் சொல்லு. ஆண்டனி அவன் கம்பெனியினுடைய ஹெச்ஆர்னு ஒரு நம்பரை கொடுக்கறான். அந்த நம்பருக்கு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணி விசாரிக்கும் போது ஆண்டனி சொல்ற கதையும் அவர் சொல்ற விஷயங்களும் ஒரே மாதிரி இருக்கு. வாயா சார். அவன் சொல்ற கதையும் ஹெச்ஆர் சொல்றதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒண்ணு இவனுக்கு அதை தெளிவா முன்னாடியே பிளான் பண்ணிருக்கணும், அல்லது இவனுக்கு அதுல சம்பந்தம் இல்லாம இருக்கணும். நீ என்ன பண்ணு, அவனை கூட்டிட்டு அவன் ஆபீஸ்க்கு போயிட்டு அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல அவன் ஃபுல்லா அங்கதான் இருந்தானான்னு செக் பண்ணு. சரி சார். முத்து வண்டி ஏறா. ஜீப்ல கூட்டு போவாத, பைக்ல கூட்டு போ. பைக்லயா சார்? ஆமாயா, இந்த ஸ்டேஷன்ல நீதான் நல்லவன். இன்னைக்கு பையனை அனுசரிச்சு கூட்டு போயிட்டு என்ன கறக்க முடியுன்றத பாரு. செல்லுக்குள்ள அழுதுட்டு இருந்த ஆண்டனிய வெளியில கூட்டிட்டு வந்து தன்னுடைய பைக்ல ஏத்திக்கிறாரு ஹெட் கான்ஸ்டபிள். டேய் வா டீ குடிச்சிட்டு போலாம். சார் வேணாம் சார், நீங்க என்ன ஆபீஸ் கூட்டு போங்க சார். டேய் நீ ஏதோ தப்பு பண்ணல சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவுமே பண்ணல சார். அப்ப கவலைப்படாத, உண்மையை கண்டுபிடிச்சிரும்டா. இப்படியே அழுத முடிஞ்சாடு ஆபீஸ் போவ. ஒரு டீ குடி, முகத்தை தொட. சார் டீ எல்லாம் வேணாம் சார், ஆபீஸ் போலாம் சார். டேய் முதல்ல நீ அழுகை நிப்பாட்டு, தலையை சரி பண்ணு, குடி. மெதுவா ஆண்டனி கிட்ட பேச்சு கொடுத்துட்டு டீய குடிக்க வச்சு அவனை பைக்ல ஏத்தி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறாரு ஹெட் கான்ஸ்டபிள். வழியில எவ்வளவு பர்சனலா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் மறுபடியும் ஆண்டனி தான் சொன்ன விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கதையில வேற எந்த இடத்திலையும் பிறழாம முரண் இல்லாம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கும் போது ஹெட் கான்ஸ்டபிளுக்கே அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சது. இன்ஸ்பெக்டர் போட்ட போன் கால்னால ஆண்டனியனுடைய ஆபீஸ் ஹெச்ஆர் போலீஸ்காரங்க ஸ்டேஷனுக்கு வரும்போது அவர் அங்க இருந்தாரு. ஆண்டனி சொன்ன மாதிரியே முந்தைய நாள் மதியானம் 1:47க்கு தன்னுடைய செல்போனை காணோம், கஃபேட்டீரியால இருந்ததுன்னு ஆண்டனி ஹெச்ஆருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் மெயில் அனுப்பியிருக்கான். ஹெச்ஆர் டீம்ல இருந்து செக்யூரிட்டி அண்ட் சர்வைலன்ஸ் டீமுக்கு அந்த மெயில ஃபார்வர்ட் பண்ணி போன் மிஸ் ஆன நேரத்தை விசாரிக்க சொல்லி இன்னொரு மெயில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணும்போது ஆண்டனி சாயங்காலம் 6:40க்கு ஆபீஸ்ல இருந்து வெளியில வந்து தன்னுடைய கார் எடுத்துட்டு ஆபீஸ் காம்பவுண்ட விட்டு வெளியில போறது வரைக்கும் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. சோ பூர்ணிமா கார்ல ஏறின நேரமான 3:53க்கு ஆண்டனி ஆபீஸ்க்குள்ளதான் இருந்திருக்கிறான். அவன் கையில செல்போன் இல்ல. அப்ப ஆண்டனியோட செல்போனோட பூர்ணிமாவை ஃபாலோ பண்ணி போனது யாரு? அல்லது பூர்ணிமாவை ஃபாலோ பண்ணாம ஆண்டனியினுடைய செல்போனும் பூர்ணிமாவும் ஒரே கார்ல தான் இருந்தாங்களா? ஆண்டனி வேலை பார்த்த ஆபீஸ்க்கு இன்ஸ்பெக்டர் வந்து சேரும்போது மணி 7:30. பூர்ணிமாவுடைய அம்மா பூர்ணிமாவை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணி 8 மணி நேரம் 30 நிமிஷம் ஆயிருந்தது. இந்த நேரம் வரைக்கும் போலீஸ்காரங்களால பூர்ணிமாக்கு என்ன நடந்ததுன்னோ அல்லது அவ சேஃபா இருக்காளாங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்போதைக்கு கையில இருக்கிற ஒரே ஒரு லீட் ஆண்டனியனுடைய செல்போன் பூர்ணிமாவுடைய செல்போனுக்கு பேரலா டிராவல் பண்ணிருக்கிற விஷயம் தான். ஆண்டனியனுடைய செல்போனை காணோம், அது அவருடைய ஆபீஸ் கஃபேட்டீரியால காணாம போயிருக்கு. ஆண்டனியனுடைய செல்போன் பூர்ணிமா இருந்த காருக்கு பேரலா டிராவல் பண்ணிருக்குன்னா இங்கிருந்து அது எப்படி அங்க போச்சுங்கிறது தான் கேள்வி.
கொண்டு போய் சேர்த்தது யாருன்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா பூர்ணிமாவை பத்தின டீட்டெயில கண்டுபிடிச்சிடலாம் நம்பினாரு இன்ஸ்பெக்டர். உங்க கேண்டீன் ஏரியால எத்தனை கேமரா இருக்கு? 3 கேமரா இருக்கும் சார். மேல பில்டிங் ஏரியால 1, 2 கார்னர்ல 2 இருக்கும் சார். 1:10 இருந்து 1:25 வரைக்கும் எல்லா கேமராவோட போட்டேஜும் சைமல்டேனியஸ் அப்ளை பண்ணுங்க. ஒரு கேமராவுடைய ஆங்கிள் ஆண்டனி தன்னுடைய மொபைல் போனை சுத்தி இருக்கிற 4 நண்பர்கள் கிட்ட காமிச்சு பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. எத்தனை மணிக்கு அது? 1:12. அதே டைம்ல மத்த 2 கேமராவை சிங்க் பண்ணுங்க. 1:12 இருந்து எல்லா கேமராவும் ஒரே நேரத்துல ஓட ஆரம்பிக்குது. ஒரு கேமரா ஆங்கிள் ஆண்டனி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட மொபைல் போன்ல எதையோ காமிச்சு சிரிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. இன்னொரு கேமரா ஆங்கிள் ஆண்டனியனுடைய மொபைல்ல அந்த நேரத்துல ஒரு போட்டோ இருக்கிறதா காமிக்குது. தம்பி ஆண்டனி, என்ன காமிச்சிட்டு இருக்கீங்க அவங்க எல்லார்கிட்டயும்? சார், அது போட்டோ சார். அதான் தெரியுதியா, என்ன போட்டோ அது? நீ சொல்ற அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, என்ன போட்டோ? சார், பூர்ணிமா போட்டோ சார். பூர்ணிமாவோட போட்டோ எதுக்கு எல்லார்கிட்டயும் காட்டி சிரிச்சிட்டு இருக்க? இல்ல சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றேன்னு சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார். சரியா, அதுக்கே அவங்களா சிரிக்கிறாங்க? இல்ல சார், அது வந்து ஏய், நீ உண்மையை சொல்றன்னு நம்பிதான் உங்ககிட்ட பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்ல சார், அன்னைக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு சின்ன போட்டி. எத்தனை பொண்ணு யாரு கரெக்ட் பண்றீங்கன்னா? இல்ல சார், யாரோட ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு. அப்படி தெரியலையே, நீ அப்படி ஓரமா உட்காரு. யோ, அவன் கூட பேசிட்டு இருந்த அந்த 2 பேரும் உள்ள அனுப்பு. இல்ல சார், நானே சொல்றேன் சார். எத்தனை பொண்ணுங்க நம்ம கிட்ட ஐ லவ் யூ சொல்லிருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தோம் சார். என் கிட்ட சொன்னவன் எவ்வளவு அழகா இருக்கான்னு போட்டோ காட்டி சிரிச்சிட்டு இருக்க. சார், நான் காமிச்சேன். அவங்க ஏண்டா, நீதான் அந்த பொண்ணுகிட்ட வேணான்னு சொல்ல போறதுல தெளிவா இருக்கு. அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணோட போட்டோவை ஊர் முழுக்க காட்டிட்டு தெரியுற? கெத்து. இல்ல சார், அப்படி இல்ல சார். அது உனக்கு காலையில ஸ்டேஷன்ல விழுந்த அந்த 2 அரை பத்தல. சோ பூர்ணிமா உன் ஆளுன்றத இங்க எல்லார்கிட்டயும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்க. நீங்க வேணான்னு சொல்லுவீங்க, அந்த பொண்ணு உங்க பின்னாடியே சுத்துறதுதான் ஸ்டோரியா? இல்ல சார், அந்த நேரம் தான் பூர்ணிமா கால் பண்ணா, மீட் பண்ணலாமான்னு கேட்டு. அதுக்கப்புறமா தான் போனை காணோம் சார். பொம்பளை பிள்ளைங்க வாழ்க்கை உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சு. ஏண்டா, கான்ஸ்டபிள் ஆண்டனி கிட்ட விசாரிச்சிட்டு இருந்த அதே நேரம் வீடியோ ஃபுட்டேஜ்ல ஆண்டனி ஃப்ரெண்ட்ஸோட தன்னுடைய டேபிள்ல இருந்து எந்திரிச்சு வெளியில நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மணி 1:19. டேபிள்லயே போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன்னு திரும்பி வந்து பார்க்கும்போது போனை காணோம் சார். 1:21க்கு ஆண்டனி திரும்ப அந்த டேபிள் கிட்ட வந்து போனை தேடுறது வீடியோல தெரியுது. 1:19 இருந்து 1:21 வரைக்கும் உள்ள ஃபுட்டேஜ் திரும்ப ரீவைண்ட் பண்ணி பிளே பண்ணுங்க. ஸ்லோவா. ஸ்லோ ஸ்பீட்ல 3 கேமராக்களும் அதே நேர இடைவெளிய பிளே பண்ண ஆரம்பிக்குது. 1:19க்கு ஆண்டனி எழுந்து வெளியில நடந்து போற அதே நேரத்துல ஆண்டனிய கிராஸ் பண்ணி ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் கிராஸ் ஆகி போகுது. ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது மட்டும்தான் ஆண்டனி டேபிள்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த அந்த ப்ளூ கலர் சட்டை போட்ட கை எடுத்து தன்னுடைய பாக்கெட்ல சொருகிறது தெரியுது. ரியல் டைம்ல பார்க்கும்போது முதல் தடவை அது தெரியவே இல்ல. அந்த ப்ளூ ஷர்ட் அந்த வர நேரத்துல அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுங்க. 3 கேமராலயும் 3 கேமரா ஆங்கிள்லயுமே அந்த ப்ளூ கலர் சட்டை அணிந்திருக்கும் நபரின் முகம் தெளிவா தெரியல. கொஞ்சம் ஜூம் போங்களேன். கார்னர்ல இருக்கிற ஒரே ஒரு கேமரா மட்டும்தான் அவனுடைய முகத்தை நோக்கி இருக்குது. ஆனா அந்த கேமராவும் தூர இடைவெளி காரணமா ஜூம் பண்ண பிக்சலேட் ஆகி முகம் தெளிவில்லாம போகுது. உங்க ஆபீஸ்ல நேத்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருந்தவங்க யாருன்னு சிசிடிவில எடுக்க முடியுமா? எடுத்துடலாம் சார். ஆனா அந்த கேண்டீன் இந்த ஒரு ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த பில்டிங்ல இருக்க எல்லா ஆபீஸ்க்கும் இதான் சார் கேண்டீன். மொத்தம் 14 ஆபீஸ் இருக்கு சார். நீல நிற முழுக்கை சட்டை அணிந்த ஒருத்தன், கருப்பு கலர் பேண்ட், இந்த 2 விஷயத்த மட்டும் வச்சு நேத்து ஆபீஸ்ல யார் இந்த கலர் காம்பினேஷன்ல இருக்காங்கன்றத ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட மட்டும் விசாரிச்சாலே பூர்ணிமாவை பத்தின முழு விவரமும் கிடைச்சிரும்னு இன்ஸ்பெக்டர் நம்பிக்கையோட இருந்தாரு. 14 ஆபீஸ்ங்கிறது சற்றே பெரிய தேடல், ஆனா முடியாததில்ல. நேரம் கடந்து போயிட்டே இருக்கு. பூர்ணிமா காணாம போய் 9 மணி நேரம் 15 நிமிஷம் ஆச்சு. நேரம் காலை 8:15. முந்தைய நாள் மதியானம் 1:20 ஆண்டனியனுடைய செல்போன் காணாம போன நேரம். அதை எடுத்தது நீல நிற சட்டை அணிந்த ஒரு நபர். 1:20க்கு எடுக்கப்பட்ட செல்போன் 3:53க்கு இந்த ஆபீஸ்ல இருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு பார்க் வாசல்ல இருந்திருக்கு. ஆண்டனியனுடைய செல்போன் முன்னாடி பார்க்குக்கு வர்றதுக்கு முந்தைய டிராவல் பிளான் என்னங்கறத செல்போன் டவர் ரூட் மேப்பை வச்சு கணிக்கும் போது ஆபீஸ்ல இருந்து கிளம்பின செல்போன்
2:50க்கு பார்க் கிட்ட வந்து காத்துட்டு இருந்ததா செல்போன் ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. 2 மணிக்கு ஆபீஸ்ல இருந்து வெளியில போன நபர்னா கண்டிப்பா வெளியில இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல அவருடைய முகம் பதிவாயிருக்குங்கிற நம்பிக்கையில போலீஸ்காரங்க நீல நிற சட்டை அணிந்து வெளியில வர்ற ஒருத்தரை தேட ஆரம்பிக்கிறாங்க. 1:45ல இருந்து 2:05 வரைக்கும் என்ட்ரன்ஸ்ல இருக்கிற அந்த 4 சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை ப்ளே பண்ணுங்க. ப்ளூ கலர் ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட், இத போட்டுட்டு வெளியே போற ஆள், அதுதான் டார்கெட். அந்த முகத்தை கண்டுபிடிச்சோன்னே ஃப்ரீஸ் பண்ணுங்க. 20 நிமிஷம் ஃபுட்டேஜையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஓட்டி பார்க்கும் போதும் நீல நிற சட்டை அணிந்து யாருமே வெளியில வரல. யோ, எப்படியா? இதான் ஒரே என்ட்ரன்ஸா இல்ல வேற ஏதாவது என்ட்ரன்ஸ் இருக்கா? இல்ல சார், இது மட்டும்தான். அப்புறம் எப்படியா வெளில போயிருப்பான்? சார், கார்ல நம்ம பார்த்த ஆளு ஒரு லைட் கலர் ஷர்ட் தான் சார் போட்டிருந்தான். ஜோ, ஆனா இங்க நிறைய பேர் லைட் கலர் ஷர்ட்டை போட்டவன் இருக்காயா? சார், இங்க எல்லா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபோட யூனிஃபார்மும் லைட் கலர்ல தான் சார் இருக்கும். 14 ஆபீஸ்க்குமா? ஆமா சார், ஒரே கான்ட்ராக்டர். சரி, வெளியில போகும்போது அவன் லைட் கலர் ஷர்ட் போட்டு போயிட்டான்னு வையே, உள்ள வரும்போது ப்ளூ ஷர்ட் தானே போட்டுக்கணும். யோ, இந்த ஆபீஸோட ஜெனரலான இன் டைம் என்னையா? சார், இங்க ஒவ்வொரு ஆபீஸ்க்கும் ஒரு டைம் சார். அதுல சில ஆபீஸ்ல வேற வேற ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. நைட் ஷிஃப்ட் இருக்கு, ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் இருக்கு. சோ இந்த 9 to 10 தான் உள்ள வருவாங்கன்ற மாதிரியான டைம் கிடையாதா? இல்ல சார், வேற வேற டைம்ல இருப்பாங்க. எல்லா ஆபீஸோட என்ட்ரன்ஸ்ல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும்ல? ஆமா சார், பார்த்தேன். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒருத்தன் கேண்டீன் வரணும்னா ஆபீஸ் விட்டு வெளில வந்துருக்கணும்ல. 12:30 மணில இருந்து 1:15 வரைக்கும் எல்லா ஆபீஸோட என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கேமராஸை செக் பண்ணுங்க. கிளாக் டிக் ஆயிட்டே இருக்கு. நேரம் காலை 9:25. பூர்ணிமாவை பத்தி இப்ப வரைக்கும் போலீஸால எந்த சாலிட் லீடும் சொல்ல முடியல. அந்த நேரத்துலதான் அதிகாலை நேரத்துல இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்த ஒரு ரிப்போர்ட் அவர் கைக்கு வருது. சார், நேத்து பூர்ணிமாவோட செல்போன் டிராவல் ஆன அதே டவர்ல டிராவல் ஆயிருந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்களா? ஆமா, அதான் எடுக்கிறதுக்கு இம்சனாங்களே. 6 நெட்வொர்க், எல்லார் நம்பரையும் பிடிக்கிறது. இல்ல சார், டீடைல் எடுத்துட்டாங்களாம். டேட்டா வந்துருச்சா? லேப்டாப்பை திறந்து அந்த மெயில் ஓபன் பண்ணுங்க. எந்தெந்த நம்பர்ஸ் அதே நேரத்துல அதே செல்போன் டவர்ல டிராவல் ஆயிருக்குங்கிற டேட்டாவை இன்ஸ்பெக்டர் பார்க்க ஆரம்பிக்கும் போதே அவருக்கு இன்னொரு ஐடியா தோணுது. இந்த ஆண்டனி நம்பர் கூடவே டிராவல் ஆன நம்பர்ஸ் என்னன்றதை மேட்ச் பண்ணுங்க. சார், இந்த ஒரே ஒரு நம்பர் தான் சார். அந்த நம்பர் பத்தின பூரா டீடைல்ஸும் வாங்க. அந்த நம்பர் யாரோடது, அவரை பத்தின முழு டீடைல்ஸும் அடுத்த 6வது நிமிஷம் இன்ஸ்பெக்டருடைய செல்போனுக்கு வந்தது. யோ, இந்த நம்பர் எடுத்துக்கங்க. இந்த பில்டிங்ல எந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றான்ற செக் பண்ணுங்க. ஆளோட பேர் ராஜேஷ். செல்போன் கம்பெனில சிம் கார்டு வாங்குறதுக்காக அவர் கொடுத்திருந்த ஆதார் கார்டு டீடைல்ஸ் வச்சு பார்க்கும்போது அவனுடைய வயசு 28. அவனுடைய வீட்டு அட்ரஸ் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வீட்ல அவன் இருக்கானாங்கிறத செக் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அதே நேரம் அந்த பில்டிங்ல 3வது மாடியில இருக்கக்கூடிய BPO கம்பெனில இருந்து அவனை பத்தின மத்த டீடைல்ஸ் இன்ஸ்பெக்டருடைய கைக்கு வருது. சார், ஆள் பேர் ராஜேஷ் தான் சார். பயங்கர உமனா மூஞ்சி, கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவான்னு ஆபீஸ்ல சொல்றாங்க. இன்னும் கல்யாணம் ஆகல, அப்பா அம்மா ஒரே ஊர்ல இருந்தாலும் தனியா வீடு எடுத்து தங்கியிருக்கான்னு சொல்றாங்க சார். நேத்து மத்தியானம் லீவ் எடுத்துட்டு போனாரா? இப்போ வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லையா சார்? நேத்திக்கு ஆபீஸ்க்கு அவன் ப்ளூ கலர் ஷர்ட் தானா? சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வர சொல்லிருக்கேன் சார். அவங்க அட்மின் எடுத்துட்டு வர்றாரு. 3வது பில்டிங்ல இருந்த அந்த BPO கம்பெனியினுடைய அட்மின் காமிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ்ல காலையில 9 மணிக்கு வேலைக்கு உள்ள வந்திருக்கிறார் ராஜேஷ். நீல நிற சட்டையும் கருப்பு கலர் பேண்ட்டும் அணிந்திருக்கிறாரு. மதியானம் 2 மணிக்கு அவன் ஆபீஸை விட்டு வெளியில போகும்போது ஒரு வெளிர் மஞ்சள் நிற சட்டையும் கருப்பு கலர் பேண்டோடையும் வெளியில போயிருக்கான். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்தும் செல்போன் கம்பெனிக்கு அவன் கொடுத்திருந்த போட்டோல இருந்தும் அவனுடைய முக அடையாளத்தை எடுக்கிறாங்க போலீஸ்காரங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பெட்ரோல் வண்டிக்கும் அடுத்த 3வது நிமிஷம் அவனுடைய போட்டோவும் அவனுடைய கார் நம்பரும் அனுப்பப்படுது. யோ, இந்த ராஜேஷோட செல்போன் எங்க ஆக்டிவா இருக்குன்ற செக் பண்ணுங்க. சார், அது ஆல்ரெடி வெரிஃபை பண்ணியாச்சு. நேத்து சாயந்தரம் 4:40க்கு அவனோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். பூர்ணிமாவோட போன் சுவிட்ச் ஆஃப் பண்ண அதே டைம் ஆண்டனியோட செல்போனை திருடி ஆண்டனியோட செல்போனை யூஸ் பண்ணி பூர்ணிமாவை ஏமாத்தி தன்னோட காருக்குள்ள ஏத்திக்கிட்டு ஊரை விட்டு வெளியில தப்பிச்சு ஓடி இருக்கான். ஊருக்கு வெளியில போனதுக்கு அப்புறம் பூர்ணிமாவுடைய செல்போன், ஆண்டனியனுடைய செல்போன், தன்னுடைய செல்போன் 3ஐயும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். இப்போ இன்ஸ்பெக்டர் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, பூர்ணிமா இப்ப உயிரோட இருக்காளா, சேஃபா இருக்காளாங்கிறதுதான். ஆள் யாருங்கிற விஷயம் கைக்கு வந்ததுல இருந்து வேலைகள் வேகமா நடக்க ஆரம்பிச்சது. ராஜேஷனுடைய Facebook பேஜ்ல இருந்து பான் கார்டு டீடைல் வரைக்கும் அடுத்த 10வது நிமிஷம் போலீஸ் கண்ட்ரோல்ல இருந்தது. பான் கார்டோட அசோசியேட் ஆயிருந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாமே போலீஸ் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல ராஜேஷனுடைய Facebook ஆக்டிவிட்டிஸ வச்சு அவருடைய பாஸ்வேர்டை கிராக் பண்றது இன்ஸ்பெக்டருக்கு பெரிய வேலையா இல்ல. ராஜேஷ்
பூர்ணிமா, ஆண்டனி இவங்க 3 பேருக்கும் நடுவுல இருக்கிற சம்பந்தம் என்னங்கறத இன்ஸ்பெக்டர் தேட ஆரம்பிச்சிருந்தாரு. ஆண்டனி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பூர்ணிமா தன் பின்னாடியே சுத்துற ஒரு பொண்ணுன்னு சொன்னதுனால அத அட்வான்டேஜா ராஜேஷ் எடுத்துக்கிட்டானா அல்லது ராஜேஷ் ரொம்ப நாளா பூர்ணிமாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கானாங்கிறது இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம். திடீர்னு முடிவு பண்ணி ஒரு குற்றத்துல இறங்குறவங்க நிறைய தடயங்களை விட்டுட்டு போவாங்கங்கிறது கிரிமினாலஜி சொல்ற விஷயம். ஆனா ப்ரீமெடிடேட்டட் ப்ரீ பிளான்ட் குற்றங்கள் நிறைய இடங்கள்ல தடயங்களை அழிக்கிறதும் ஒரு ப்ராசஸா வச்சிருக்கோன்றது இன்ஸ்பெக்டர் தன்னுடைய அனுபவத்துல பார்த்த விஷயம். ராஜேஷ் பண்ணிருக்கிறது என்ன மாதிரியான குற்றம்ங்கிறத இன்ஸ்பெக்டர் ஆராய்ஞ்சிட்டு இருந்த அதே நேரத்துல அவர் தேடிட்டு இருந்த அந்த விஷயம் கிரெடிட் கார்டு ரூபத்துல அவர் கண்ணு முன்னாடி வந்து நின்னுது. சார், செல்போன் ஆஃப் பண்ணப்பட்ட அந்த டவர்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க பெட்ரோல் பங்க்ல அவனோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பெட்ரோல் போட்டிருக்கான் சார். செல்போன் டவர் ரூட்டை வச்சு டிராவல் பண்ணிட்டு இருந்த போலீஸ்காரங்களுக்கு அந்த கார் அதே ரூட்ல இன்னொரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் ஃபில் பண்ணி இருக்குதுங்கிறது கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் மூலமா தெரிய வரும்போது தேட வேண்டிய ஏரியா இன்னும் சுருக்கமாகுது. 4 கிலோமீட்டர் டீசல் 1000 ரூபாய்க்கு போட்டான்னா அப்போ அவன் அங்கிருந்து எங்கேயாவது கொஞ்சம் டிஸ்டன்ஸா டிராவல் பண்ணணும் தான் பிளான் பண்ணிருப்பான். அந்த ஏரியால இருக்க டோல்கேட் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அதே நேரத்தில் எல்லா பேட்ரோல் வண்டியும் கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க. இப்ப காலையில 10 மணி ஆகுது. நேற்றுக்கு நைட்டு பேட்ரோல் டியூட்டில இருந்த போலீஸ்காரங்கிட்ட செக் பண்ணுங்க இந்த வண்டி எங்கேயாவது பாத்தாங்களான்னு. வரிசையா இந்த உத்தரவுகள் எல்லாம் இன்ஸ்பெக்டர் போட்டுட்டு இருந்த அதே நேரம் ஒரு பேட்ரோல் வண்டியில இருந்து 8க்கு போன் வர ஆரம்பிச்சது. ஹலோ, ஆமாங்க, ஆர்பி ஸ்டேஷன் 8 தான் பேசுறேன். எந்த இடம் சொன்னீங்க? சரிங்க, நீங்க ஸ்பாட்ல இருக்கீங்களா? தயவு செஞ்சு யாரோ ஒரு ஆளை ஸ்பாட்டுக்கு அனுப்புங்களேன். சார், அந்த ராஜேஷ்ன்ற பையலோட கார் சார் மண்மைன்ற ஊர்கிட்ட ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டோரமா கிடக்குதா சார். ஆக்சிடென்டா? உள்ள ஆள் யாராச்சும் இருக்காங்களா? இல்ல சார், ஆக்சிடென்ட் ஆகி வண்டி ஓரமா கிடந்திருக்கு. நைட் பாத்துருக்காங்க. ரிப்போர்ட் யாருமே ஃபைல் பண்ணலையா. லோக்கல்ஸ் பார்த்து தான் போன் பண்ணிருக்காங்க சார். வண்டிக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு யாராவது பாத்தாங்களாமா? சார், ஆக்சிடென்ட் ஆன வண்டினால நைட்டு பாத்துட்டு எல்லாம் போயிட்டாங்களாம். இப்ப ஸ்பாட்டுக்கு போக சொல்லி இருக்கேன் சார். வண்டி அதுவே டாப்புல ஆன மாதிரி தான் இருக்கா சார். அப்புறம் எப்படி அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க கிறுக்க பயிலுங்க? இல்ல சார், ஆள் யாருக்கும் இன்ஜரி இல்லன்னு சொல்லிருக்காரு பார்த்த கான்ஸ்டபிள். கார் அப்ப செக் பண்ணவே இல்லையாமா? இல்ல சார், கார் லாக் ஆயிருந்துச்சுன்னு சொல்றாங்க. பூர்ணிமாவை கடத்துறதுக்கு ராஜேஷ் யூஸ் பண்ண கார் ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டோரமா கிடக்கு. ஆக்சிடென்ட்ல பூர்ணிமாக்கோ ராஜேஷ்கோ என்ன ஆச்சுங்கிறத பத்தி எந்த டீடைலும் இல்ல. ஆட்கள் யாருக்குமே மேஜர் இன்ஜரி இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா 108க்கு எந்த போன் காலும் வரலன்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க. அப்ப அந்த காருக்குள்ள இருந்த 2 பேரோட நிலைமை என்ன ஆச்சு? 22 வயசான காலேஜ் பொண்ணு பூர்ணிமாவை காணோன்னு முத நாள் ராத்திரி 11 மணிக்கு அந்த பொண்ணுடைய அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. இப்போ நேரம் காலை 10:30. இப்ப வரைக்கும் பூர்ணிமா எங்க இருக்காங்கன்றத பத்தி போலீஸ்காரங்களால எந்த உறுதியான தகவலும் தர முடியல. ஆண்டனியா இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு ஆண்டனியை சேஸ் பண்ணி ஆண்டனியை பிடிச்சதுக்கு அப்புறம் அது ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் மேல சந்தேக கண்களை திருப்பி விட்டுருக்கு. ராஜேஷுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகி ஊர்ல இருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல ரோட்டோரமா கிடக்குது. ஆனா பூர்ணிமா உள்ள இல்ல. பூர்ணிமாக்கு என்னாச்சுங்கிறத தேடி இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு போகும்போது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுடைய சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட்ல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. சார், இப்பதான் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. இல்ல, காரை ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு, என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் எல்லாம்? சார், நேற்று சாயந்தரம் 6:30 மணிக்கு சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்களா ஓடி வந்திருக்காங்க சார். ஏரியாக்காரங்க வந்து பார்க்கும்போதே கார் லாக் ஆகி தான் சார் இருந்திருக்கு. காருக்குள்ள யாரும் இல்ல. இன்ஸ்பெக்டர் அந்த காரை உத்து பாக்குறாரு. ரோட்டோரமா எதிர் திசையை ஃபேஸ் பண்ணி ஒரு பள்ளத்துக்குள்ள சரிஞ்சிருக்கு. டிரைவர் சைடுல இருக்கிற கண்ணாடி உடைஞ்சிருக்கு. சீட் பெல்ட் போடாம இருந்ததுனால திடீர்னு அடிக்கப்பட்ட பிரேக்ல வேகமா முன்னாடி வந்து கண்ணாடியில தலை மோதி இருக்கும் அப்படிங்கறது இன்ஸ்பெக்டருடைய கணிப்பு. லோக்கல்ஸ் போன் பண்ணா நம்ம ஆளுங்க என்ன ஏதுன்னு விசாரிக்கலையா? இல்ல சார், நேற்று சாயந்தரம் நான் தான் டியூட்டில இருந்தேன். வந்து காரோட கண்டிஷனை பார்த்தோம் சார். ஃபேட்டல் இன்ஜரி யாருக்கும் இல்லங்கிறது பார்க்கும்போதே தெரிஞ்சது. டயர் பஸ்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். டயர் பஸ்ட் எதுவும் இல்ல சார். சடனா ஹேண்ட் பிரேக் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்த ஸ்பீடுக்கு வண்டி ஆட்டோமேட்டிக்கா திரும்பி பள்ளத்துக்குள்ள இறங்கிருச்சு. நேற்று நாங்க என்ன நினைச்சோம்னா ஆள் நிதானத்துல இல்ல போல இருக்கு, அதனால வண்டி விட்டு ஓட்டான்னு நினைச்சோம். யோ, விண்ட்ஷீல்ட் இவ்வளவு வேகமா மோதிருக்கா, மண்டை உடஞ்சிருக்காது, எப்படியா தப்பிச்சு விடுவான்? சார், சத்தம் கேட்டு லோக்கல்ஸ் ஓடி வந்து பாக்குறதுக்கு 3 நிமிஷம் கூட ஆயிருக்காது சார். அதுக்குள்ள ஆள் ஸ்பாட்ல இல்ல சார். அப்ப ஓடுற அளவுக்கு ஃபிட்டா தான் சார் இருந்திருக்கணும். இந்த ஏரியால பக்கத்துல ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு சார்? இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்னு இருக்கு சார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ரிஸ்க். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதை தாண்டி இன்னும் 2 கிலோமீட்டர் சார். 8 கிலோமீட்டர். இன்னொரு வண்டி தேவைப்பட்டிருக்கும். எங்க போயிருப்பான் சார்? இந்த விண்ட்ஷீல்ட் நல்லா உத்து பாருங்களேன்.
சப் இன்ஸ்பெக்டர் காமிச்ச இடத்துல விண்ட்ஷீல்டுல கொத்தா 4 முடி மாட்டிட்டு இருந்திருக்கு. மோதல் இம்பாக்ட்ல நீங்க சொல்ற மாதிரி மண்டையில அடிபட்டிருக்குன்னா கண்டிப்பா ரத்தம் இருந்திருக்கணும் சார். ஆனா இதுல ரத்தம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல பாருங்க. இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் இதை பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல கான்ஸ்டபிள் ஒருத்தர் லாக் பண்ணப்பட்டிருந்த அந்த காரை திறக்கிறாரு. சார், டிரைவர் சைடுல இருக்க டோர்ல கீழே பாருங்களேன், ஒரு கத்தி. கர்ச்சிஃப் யூஸ் பண்ணி அந்த கத்தியை எடுத்து பக்கத்துல பாக்குறாரு இன்ஸ்பெக்டர். யோ, என்னையா இஞ்சி வாடை, எலுமிச்சம்பழ வாடை, பால் வாடை தான் வருது. டீ கடையில யூஸ் பண்ண கத்தியோ? ஒருவேளை கிளம்பும் போது அந்த கேண்டீன்ல இருந்து அடிச்சிருப்பானோ சார்? சார், கார் பூட்ல செக் பண்ணிட்டேன். இந்த ஒரே ஒரு பேக் மட்டும் தான் இருக்கு. பார்த்தா பொண்ணுங்க யூஸ் பண்ற பேக் மாதிரி தான் இருக்கு. பூர்ணிமா இந்த கார்ல தான் இருந்திருக்கா? இன்ஸ்பெக்டருடைய யோசனைக்கு தடை போடுற மாதிரி அடுத்த முக்கியமான விஷயத்தோட கான்ஸ்டபிள் திரும்ப வந்தாரு. சார், அந்த ராஜேஷோட அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்களா? உருப்படியா ஏதாவது கிடைச்சதா? இல்ல சார், பையனோட பெருசா எந்த டச்சுமே இல்ல அவருக்கு. இங்க இருந்து பக்கத்துல எந்த டவுன் போறதா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வண்டி தேவைப்பட்டிருக்கும். எஸ்ஐ சார், இந்த ஏரியாவுல எந்த வண்டி திருட்டு போல, அதுல கிளியர் தானே? சார், இதெல்லாம் கிராமம் சார். வண்டியை காணோம்னா உடனே ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. வெளியால் யாராவது வந்தாலும் அவங்க உடனே சொல்லிடுவாங்க சார். காரை மறுபடியும் ஒரு தடவை தரோவா செக் பண்றாரு இன்ஸ்பெக்டர். பூர்ணிமா உட்கார்ந்திருந்த சைடான நேவிகேட்டர் சீட்ல சீட் பெல்ட் அவசரமா எஜெக்ட் பண்ணப்பட்ட மாதிரி இருந்தது. டிரைவர் சீட் பெல்ட் போடல, பூர்ணிமா போட்டிருந்திருக்காங்க. அதனாலதான் சடனா அடிச்ச பிரேக்ல பூர்ணிமாவோட சைடுல இருக்கிற கண்ணாடி உடையவே இல்ல. ராஜேஷ் உட்கார்ந்திருந்த சைடுல கண்ணாடி உடைஞ்சிருக்கிறது. கத்திய காட்டி பூர்ணிமாவை மிரட்டி இருப்பான்றதுல இன்ஸ்பெக்டருக்கு எந்த சந்தேகமும் இல்ல. சார், டிரைவர் சைடு கீழ இந்த 2 செல்போன் கிடைச்சது சார். ஒரு செல்போனை ஆன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஆண்டனியுடைய போட்டோ டிஸ்பிளேவா வைக்கப்பட்டிருந்தது. சோ காணாம போன ஆண்டனியுடைய செல்போன் இப்போ இந்த காருக்கு உள்ளதான் இருந்திருக்கு. இன்னொரு செல்போன் ஆன் பண்ணி பார்க்கும்போது அதுல நம்பர் லாக் போடப்பட்டிருந்தது. பூர்ணிமாவுடைய செல்போனா இருக்குமோங்கிற சந்தேகத்துல பூர்ணிமாவுடைய நம்பருக்கு டயல் பண்ணி பாக்குறாங்க. அது இன்னும் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது. ஒரு யூகத்துல ராஜேஷனுடைய நம்பருக்கு ஏட்டையா டயல் பண்றாரு. கையில வச்சிருந்த இன்னொரு செல்போன் அடிக்க ஆரம்பிக்குது. ராஜேஷனுடைய போனும் ஆண்டனியினுடைய போனும் இப்ப போலீஸ் கஸ்டடியில. ஆனா ராஜேஷையும் பூர்ணிமாவையும் இப்ப காணும். ராஜேஷனுடைய ப்ரொஃபைல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த சைபர் டீம் கிட்ட இருந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்பெக்டருக்கு வந்து சேர்ந்தது. சார், இந்த ராஜேஷ்ன்றவன் பூர்ணிமாவை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கா சார். என்னையா ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இல்லையே சார்? இவ 2 தடவை ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கான், அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிருக்கு சார். இவ 2-3 தடவை மெசேஜும் அனுப்பியிருக்கான், அந்த பொண்ணு இவனை பிளாக் பண்ணி வச்சிருக்கா சார். இவனை பிளாக் பண்ணிருக்கா, அவனை லைக் பண்ணிருக்கா, அதான் பிரச்சனையா? சார், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். சார், நீங்க சொல்றத பார்த்தா அவன் திடீர்னு பிளான் பண்ணி தானே பொண்ணை கடத்திருக்கான். இப்போ வரைக்கும் எவிடன்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. சார், ஒரு பொண்ணை கடத்தின உடனே அவன் எங்க சார் போவான்? அவன் எங்க சேஃப்னு நினைக்கிறானோ அங்க. ஊருக்குள்ள கடத்திட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கானா, இங்க அவனுக்கு எங்கேயோ சேஃப் ஹவுஸ் இருக்கணும்ல சார்? அதாவது ரெகுலரா வந்துட்டு போற இடம். அவனுக்கு இந்த இடம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமா சார், இல்லனா அவன் அங்கே ஏதாவது ஒரு இடம் பாத்திருப்பான்ல. ஊர்ல இருந்து 24 கிலோமீட்டர் வெளில வரானா, அவன் சேஃப் நம்புற ஒரு இடம் இருக்கணும்ல. அதுவும் முன்னாடி பிளான்லாம் பண்ணி இல்ல, தூக்கிட்டு நேரா அங்க போலாம் அப்படிங்கிற ஒரு இடம். அப்ப அது அவன் ரெகுலரா வந்துட்டு போற ஒரு இடம் தான். அப்படி சொல்ல முடியாது இல்லங்க. அவன் இலக்கே இல்லாம எங்கேயாவது ஒரு பால் அடைஞ்ச பங்களாவில் அடைச்சிருக்கலாம்னு நினைச்சானா? சார், அவன் 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு, போற போக்குல ஏதாவது ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறது. அதுல ரிஸ்க் ஜாஸ்தி, கண்டிப்பா மாட்டிப்பான். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ப்பான பொண்ணு மாதிரி தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் பிரேக் அவதான் எடுத்துருப்பா போல. அதனாலதான் பிளான்ல கொலாப்ஸே ஆயிருக்கணும் சார். இல்லனா கார் அவன் இங்க விட்டுட்டு போகணும்னு அவனுக்கு எந்த அவசியம் இல்ல பாருங்க. ஹேண்ட் பிரேக்க போட்டிருக்கா, கார் கொலாப்ஸ் ஆனோன்னு அவ இறங்கி ஓடி இருக்கா. அவன் அவளை விரட்டிட்டு ஓடி இருக்கணும். அதனாலதான் ஊர்க்காரங்க வரும்போ அவன் அந்த இடத்துல இல்ல. சோ தெரியாத இடத்துல அந்த பொண்ணை அடைச்சு வச்சா மறுபடியும் அவ தப்பிச்சு ஓடிடுவா. ரிஸ்க் ஜாஸ்தி இல்ல. அவனுக்கு சேஃப்னு தெரிஞ்ச அவனுக்கு பழக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவன் கூப்பிட்டுட்டு போவான். எக்ஸாக்ட்லி சார். யோ, கடந்த 1 மாசம் இந்த ராஜேஷோட செல்போன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுங்க. இல்ல வேணாம், வீக்கெண்ட்ஸ்ல மட்டும் ட்ராக் பண்ணுங்க. விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சது. மண்மை சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியே பழக்கப்பட்ட ஒரு ஏரியாவுக்கு தான் அவன் போயிருப்பான்றதுல எல்லாருக்குமே நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஏன்னா பூர்ணிமாவை ஏமாத்தி கார்ல ஏத்துனது வரைக்கும் தான் அவன் புத்திசாலியா இருந்திருக்கான். பூர்ணிமாக்கு எப்ப சந்தேகம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாலோ அல்லது ஆண்டனியினுடைய நம்பருக்கு அவ போன் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஆண்டனியினுடைய நம்பரை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சீட்டுக்கு அடியில போட்டிருக்கான். பூர்ணிமாவுடைய செல்போனை வாங்கி வெளியில எரிஞ்சிருக்கணும். பூர்ணிமா வேற யாருக்கும் போன் பண்ணிடக்கூடாதுன்ற பயத்துல தன்னுடைய செல்போன்
பாஸ்வேர்ட் லாக்டுங்கிறதுனால அத பத்தி அவன் பெருசா கவலைப்படல. ஆனா பூர்ணிமா ஹேண்ட் பிரேக்க பிடிச்சு இழுத்துருவான்றத ராஜேஷ் எதிர்பார்த்திருக்கல. சத்தம் கேட்டு ஊர்க்காரங்க ஓடி வந்தாங்க அப்படின்னா தன்னை காப்பாத்திருவாங்கன்ற நம்பிக்கையில பூர்ணிமா அதை செஞ்சிருந்தாலும் அந்த விஷயம் பூர்ணிமா எதிர்பார்த்த மாதிரி நடக்கல. ஏன்னா பூர்ணிமா காணாம போய் 17 மணி நேரம் ஆச்சு. அப்போ ராஜேஷ் பிளான் பண்ண மாதிரியே அவனுக்கு பழக்கப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல பூர்ணிமா இருக்கா. அந்த இடம் எது? சார், இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஏதோ ஒரு இடம் இருக்கு சார். அந்த இடத்துக்கு அவன் வீக்கெண்ட்ல ரெகுலரா வந்திருக்கான். அதுவும் இல்லாம இந்த ஏரியால இருக்க ஏடிஎம்ல அவன் அடிக்கடி கேஷ் வித்ட்ரா பண்ணிருக்கான். பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணிட்டோம். 2 கிலோமீட்டர் ரேடியஸ் வட்டத்துக்குள்ள போலீஸ்காரங்க தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. கார் டாப்ல இருந்த இடத்துல இருந்து சரியா ஒரு 800 மீட்டர் தொலைவுல ஒரு இடத்துல மெலிதான ரத்த திப்பிகள் இருந்தது. அந்த இடத்தை உத்து கவனிக்கிற இன்ஸ்பெக்டருக்கு அங்க யாரோ 2 பேர் சண்டை போட்ட மாதிரி இருந்தது. யோ இனில்ல, உனக்கு கார் தெரியுதா? சார், பாதி தெரியுது சார். ஹலோ எஸ்ஐ சார், சொல்லுங்க சார். நான் தெரியலனா சார்? தெரியல சார், கொஞ்சம் கை தூக்குங்க. இதான் என் ஸ்பாட்டு. கார்ல பிரேக்க போட்டு தப்பிச்சோட புள்ளி இங்க வச்சு அமுக்கிருக்கான். அதனாலதான் இந்த ஏரியாக்காரங்க யார் கண்ணிலையும் அவங்க படலையா சார்? கொஞ்சம் குனிங்க. ஆமா சார், இந்த ஹைட்ல இருந்து நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும், நம்மள யாரும் பார்க்க முடியாதுல. இங்க இருந்து பாத்துருக்கான். அக்கம் பக்கத்துல ஆள் சேர்றாங்கன்னொன்னே கார் அங்கேயே விட்டுட்டு அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு போயிருக்கான். கார் அப்புறமா வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணிருப்பான். ஆனா ஏன் எடுக்கல? எடுக்க முடியாது சார், ஸ்டியரிங் லாக் ஆயிடுச்சு. அதான பார்த்தேன். மண்ணு தராங்கிறதுனால அதற்கப்புறம் பெரிய அளவுல அவங்க எந்த பக்கம் போயிருப்பாங்கிறதுக்கு தடயங்கள் இல்ல. டாக் ஸ்குவாட் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நடந்தது மியர் ப்ரொசீஜர்ஸ் மட்டும்தான். காருக்குள்ள இருந்த பேக்ல பூர்ணிமாவுடைய வாசனைய மோப்பம் பிடிக்கிற நாய் நேரா ஓடி போய் நின்னது சின்னதா கட்டப்பட்டிருந்த ஒரு பங்களா முன்னாடி. பங்களா வாசல்ல உட்புறமா தொங்கிட்டு இருந்த பூட்டு போலீஸ்காரங்களுடைய சந்தேகத்தை உறுதிப்படுத்துச்சு. கதவை தட்டுறதுக்கான எந்த முயற்சியும் இல்லாம மெதுவா சுவரேறி குதிச்சு உள்ள போற போலீஸ்காரங்க பின்பக்க வாசல் வழியா உள்ள போகும்போது அங்க சுயநினைவில்லாம கட்டில்ல கிடந்தா பூர்ணிமா. போலீஸ பார்த்து பதட்டமா எந்திரிக்க நினைச்ச ஒரு உருவத்தை கான்ஸ்டபிள் டேவிட் மேல விழுந்து அமைதியா மடக்குறாரு. பக்கத்துல இருந்த ஒரு அறையில இருந்து சத்தம் கேட்டு மெதுவா வெளியில எட்டி பாக்குது. தலையில பெரிய கட்டு போடப்பட்டிருந்த ஒரு உருவம். ராஜேஷ் போலாமா? டேவிட் மெடிக்கல் டீமை கூட்டு பூர்ணிமாவை செக் பண்ண சொல்லுங்க. தலையில போடப்பட்டிருந்த கட்டோட பூர்ணிமாவை அந்த வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறான் ராஜேஷ். ஆனா தலையில பட்ட காயம் காரணமா மயங்கி விழுந்த அவனை தன்னுடைய வண்டியில வச்சு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் காமிச்சு மருந்து போட்டு கூட்டிட்டு வந்திருக்கிறான். பெயின் கில்லர்ஸ் போட்டு தூங்கி எந்திரிச்ச ராஜேஷ் அப்பதான் கண்ணே முழிச்சிருக்கிறான். அதிகப்படியான தூக்க மாத்திரைகளை போட்டு தூங்க வைக்கப்பட்டிருந்த பூர்ணிமா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா உண்மைகள் வெளியில வர ஆரம்பிக்குது. ஆண்டனிய மீட் பண்றதுக்காக பூர்ணிமா போட்டிருந்த பிளான ஆண்டனி மதியானம் கேன்சல் பண்றான். தான் காதலிக்கிறேன்னு சொன்னதுல இருந்து ஆண்டனி விலகி போயிட்டு இருக்கிறதா பூர்ணிமாவுக்கு பட்டிருக்கு. இந்த சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும்ன்றதுக்காக அன்னைக்கு அவனை சந்திக்கிறதுக்கு தயாராயிருக்கா. அத நேர்ல சந்திக்க தைரியம் இல்லாத ஆண்டனி மீட்டிங்க கேன்சல் பண்ணிருக்கிறான். நடுவுல இந்த விஷயங்களை பாக்குற ராஜேஷ் பூர்ணிமாவுடைய போட்டோவை பார்த்த உடனே பழைய விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு பூர்ணிமாவை சந்திச்சு தன்னுடைய காதல மறுபடியும் சொல்றதுக்கு தயாராயிருக்கான். ஆனா ஏற்கனவே தன்னை Facebookல பிளாக் பண்ண பூர்ணிமா தன்னுடைய காதலை ஏத்துக்க மாட்டாங்கிறதுனால பலவந்தமா தன்னுடைய விருப்பத்தை சொல்றதுக்கு தயாராகி அவன் போட்டிருந்த திட்டம் தான் எல்லாமே. காருக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி பூர்ணிமாக்கு இருந்த சந்தேகம் தான் ஆண்டனியினுடைய செல்போனுக்கு அவ மெசேஜ் அனுப்பி கேட்டது. ஆண்டனிக்கு கால் பண்ணிட்டே இருந்து அவன் பிக் பண்ணாதனால வந்த சந்தேகத்துலதான் பூர்ணிமா வண்டியை நிறுத்த சொல்லி ராஜேஷ் கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்கா. அந்த நேரத்துல தான் பூர்ணிமாவுடைய செல்போனை வாங்கி வெளியில தூக்கி எறிஞ்சிருக்கிறான் ராஜேஷ். அப்ப பயப்பட ஆரம்பிச்ச பூர்ணிமாவை கத்தி எல்லாம் காமிச்சு மிரட்டி தன்னுடைய எல்லை வரைக்கும் கொண்டு வந்துட்டான். வீட்டுக்கு பக்கத்துல வந்துட்டோன்ற நேரத்துல அவன் கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கும் போதுதான் ஹேண்ட் பிரேக்கை இழுத்து தப்பிச்சிருக்கிறாங்க பூர்ணிமா. செல்போன்ல இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்த வரைக்கும் இந்த வாழ்க்கை சிம்பிளா இருந்துச்சியா? அந்த பூர்ணிமாக்கு ஆண்டனி வாய்ஸாவது கேட்டிருக்கோம், அவன் தான் வர சொன்னான்ற நம்பிக்கையாவது இருந்திருக்கும். ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை நம்பியாயே இன்னொருத்தையும் கூட கார்ல போறது. பெண்கள் பிடிக்கலன்னு சொன்னாலும் விரட்டி விரட்டி காதலிச்சா கன்வின்ஸ் ஆயிருவாங்கங்கிறது தமிழ் சினிமால மட்டும்தான். நிஜ வாழ்க்கையில பெண்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க விருப்பத்துக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போறவங்க தான் ஹீரோ. அவங்க விருப்பத்தை மதிக்காம தன்னுடைய விருப்பத்தை அவங்க மேல பலவந்தமா திணிக்க நினைக்கிற எல்லாருமே வில்லன்கள் தான். Radio City presents
Crime and City.